எல்லாவற்றையும் சகித்து சகித்து அடிமை மனநிலைக்கு நாம் வந்துட்டோம். வேற வழியே இல்லை என்ற முடிவுக்கு வந்துட்டோம். இதுதான் இப்படித்தான் வாழ்க்கை. எல்லா விலையும் ஏறிடுச்சு. தமிழ்நாட்டில் சொத்து வரி, மின்கட்டண உயர்வு. சொத்து வரி ஏறிட்டதுனால என்ன ஆகுது? வாடகை வீட்டில் இருக்கிற வாடகை ஏறுது. 10,000 ரூபாய் சம்பளத்தில் வாங்கியிருந்தவன் 4,000 வாடகைக்கு இருந்தவன், அந்த வீட்டு உரிமையாளர் அந்த சொத்துக்கு வரி கட்டணும்னா வாடகை தான் ஏத்துவார். ஒரு கடை வாடகைக்கு இருக்கிறவன் அந்த கடை உரிமையாளர் வாடகை தான் ஏத்துவார். அப்ப கடை வாடகை கூடும்போது அதில் விற்கிற அத்தியாவசிய பொருளின் விலை ஏறுது. நீங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்று மட்டும் தான் கணக்கிடுகிறீர்கள். அப்படி இல்லை என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அப்படி இல்லை. பெட்ரோல் டீசல் உயர்வால் அத்தியாவசிய பொருள்களின் இடப்பெயர்வு இருக்கு. இப்ப திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கோ, மதுரையிலிருந்து சென்னைக்கோ ஒரு கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, காய்கறி, அரிசி, பருப்பு, முட்டை இதெல்லாம் போகுது, பால் என்னெல்லாம் போகுது என்றால் பார உந்து லாரியின் வாடகை. அந்த லாரியின் வாடகை எதில் அடக்கமாகுது? டீசல் விலையில் அடக்கமாகிறது. அது ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சுங்கம் கட்டுகிறான், சுங்கச்சாவடி. அந்த சுங்க கட்டணம் லாரி வாடகையில் ஏறுகிறது. லாரிக்கு உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருள் தக்காளி கிலோ 20 ரூபாய், கத்தரிக்காய் கிலோ 30 ரூபாய் என்றால் அவன் சந்தையில் போய் இறக்கும் போது 50 ரூபாய் ஆயிருது. வண்டி வாடகை, இந்த செலவு எல்லாம் அடக்க செலவோடு. அப்ப அத்தியாவசிய பொருளின் விலை ஏறிடுது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால். அதனால வெறும் டீசல் பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு நீங்க கவனத்தில் எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்க முடியாது. அதனாலதான் விலை, நீங்க கடைக்கு போனீங்கன்னா விலைவாசி என்று பட்டியல் இருக்கும். விலைவாசி, அதுல உளுந்து கிலோ இவ்வளவு, பருப்பு கிலோ இவ்வளவு. விலைவாசி வச்சிருக்கு. விலைய வாசி உன்னால வாங்க முடியாது, வீட்டுக்கு போயிரு. அதனாலதான் அதுக்கு பேரு விலைவாசி. நம்மை சுற்றி என்ன நடக்குது என்று நீங்க சிந்தித்து அறியணும். சும்மா கண்ணை மூடிட்டு என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஓட்ட போட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு திமுக ஒரு பாதுகாப்புன்னு என் அன்பு சொந்தங்கள் பல ஆண்டுகளா நம்பி திரிகிறீங்க. நீங்க உண்மையிலேயே புரட்சியாளன் பழனிபாபாவை நேசிக்கிறவர்களாக இருந்தால் எங்க அண்ணன் சொன்ன வார்த்தையை திருப்பி ஒரு தடவை சொல்ல. நீங்க வலைவெளியில் இருக்கு பாருங்க. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார். நீங்க கேட்டிருக்காரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அவன் பொய் பேசுவான். அவன் அயோக்கியப்ப தேவைன்னா குஷ்பு கூட கூட்டணி வைப்பான்னாரு கருணாநிதி. நான் சொல்லல, பேசியிருக்காரு. வேணா கேளுங்க, பேசியிருக்காரு. என்ன சம்பந்தி பேசியிருக்க? அப்படி அப்ப அவங்க குஷ்பு திமுகலையும் சேரவும் இல்லை, அவங்க கட்சிக்கு அரசியலுக்கு வரல. அப்பவே கணிச்சு சொல்லியிருக்காரு. நான் சொல்றத கேட்க வேணாம், அவர் சொன்னதாவது கேளுங்க. ஏன்னா அவர் பேச்ச கேட்டுதான் இந்த பிள்ளைகள்லாம் இந்த களத்துக்கே வந்தோம், இந்த வேலையை செய்யவே வந்தோம். அவர் சொல்றாரு பாருங்க, எத்தனை பேச்சு பேசியிருக்காரு, எவ்வளவு கூட்டங்களை பேசியிருக்கார். ஒரு தரமே கூட என் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு சொன்னதில்லை, என்னரும் தமிழ் மக்களே என்றுதான் பேசியிருக்க. அப்படி தமிழர்களே, நீங்கள் இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். நீங்கள் சாதி மதங்களாக பிரிந்து பிளந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சப்படுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிற. இது ஏன் நாடு? முதல்ல என் அருமை தம்பி தங்கிகள் தாங்கள் சிறுபான்மை என்கிற சிந்தனையை, எண்ணத்தை எடுத்துடணும். முதல்ல எடுத்துடணும். இது நம்ம நாடு. அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதுல என்ன, அவன் பெரும்பான்மை, இவன் சிறுபான்மை? ஒன்னும் கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு ஜிஎஸ்டி 10 விழுக்காடு தான், பெரும்பான்மை மக்களுக்கு தான் 18 விழுக்காடு என்று இருக்கா? இல்ல. அப்புறம் எதுக்கு சிறுபான்மை மக்களாக இருந்த சலுகை வரும் என்று நாட்டின் பிரதமர் ஆக்கிருவியா? இத்தனை ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவர் முதன்மை அமைச்சராக, பிரதம அமைச்சராக வந்ததை நீங்கள் பார்த்ததுண்டா? குடியரசுத் தலைவராக ஆக்குவாங்க, குடியரசுத் தலைவரா. அது எதுக்கு? அது ஒன்னத்துக்கு உதவாத பதவி. அந்த நாட்டாமை படத்துல ஓரமா உட்காந்து மிச்சர் தின்ட்டு இருப்பார்ல ஒருத்தர், அதுக்கு காட்டின இடத்துல நீட்டின இடத்துல கையெழுத்து போடணும், நீட்டின இடத்துல இந்த இடத்துல போடுங்கன்னு கையெழுத்து போடணும்.
அவ்வளவுதான்.